ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசை அன்று எல்லா வீடுகளிலும் தலை சுற்றுதல், எலுமிச்சை பழம் மறுத்தல், பூசணிக்காய் வெட்டுதல் என்று ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதை நம்ம மிதிச்சிட்டோம் இல்லை தாண்டிட்டோம் அப்படின்னா கை கால் குடைச்சல் இல்லை ஒரு மாதிரியான டயர்டாக சோம்பலாக இருக்கும். இன்றைக்கி அதுலேருந்து எப்படி விடுபடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ வாங்க பார்க்கலாம். சிவன் கோவிலில் உள்ள ஸ்ரீ பைரவருக்கு அர்ச்சனை செய்து அவர் நிற்கும் பீடத்தின் மெழுகை கருப்பாக மை போல் இருக்கும். அதாவது அவர் நின்றுட்டுருக்கார் இல்லையா, அந்த பீடமே பார்த்திங்கன்னா விளக்கு வச்சு கருப்பாக கொஞ்சம் சுரண்டிங்கன்னா மை மாதிரி வரும். அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து 2 நாள் நெத்தியில் நீங்கள் நீர் வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்கிடும். அப்படி இல்லை அப்படின்னா பெருமாள் கோவிலில் இருக்க ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்து அவரை 3 முறை சுற்றி வரும்போது உங்களுக்கு இருக்க அந்த கை கால் குடைச்சல், அந்த சோம்பல் அதெல்லாம் நீங்கி நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.